இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, யூடியூப்பை திறந்தா, சமூக வலைதளங்களை திறந்தால் சனி போட்ட ஆட்டம், சனி பயிற்சி ஒரு ஆட்டம் ஆடி தீர்க்குகின்றது. இதில் சனி பயிற்சி நடந்து விட்டதா, சனி பயிற்சி நடக்கப் போகின்றதா, இல்லை ஒரு வருடம் கழித்தான் சனி பயிற்சியா அப்படிங்கிற சர்ச்சைகள். இதற்கப்புறம் அதாவது நண்பர்களே, இந்த சமூக வலைதளங்கள் இருக்கும்போது வருவதற்கு முன்பு, அதாவது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, புலியூர் நாகராஜன் பாலு, முருகராஜேந்திரன் ஒரு 2 பேரும் ஒரு புத்தகத்தை போடுவார்கள், சனி பயிற்சி குரு பயிற்சின்னு. அது ஒரு நாள் பலனா அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்று டெய்லி மனிதர்களுக்கு பீதி கிளப்பிவிட்டு, ஜோதிடர்களை பொறுத்தவரையிலும் பொதுவாக அது ஒரு உளவியல். ஜோதிடத்தை கரை கண்டவர்கள் என்பது உலகத்தில் யாரும் இல்லை. அதில் ஒரு 10% 15% வாக்குப்பளிதும் கணிதம் அப்படிங்கிற மாதிரி சரியாக வந்தாலும் பாக்கி 90% யாருக்கும் உலகத்தில் சரியான ஜோதிடங்கள் தெரிந்ததில்லை. அப்படி இல்லைனாக்கா ஜோதிடத்தை கரைச்சி கொடுத்த ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் இன்று பெரும் ஜோதிடர்களை அடையாளம் காட்டிக்கிட்டு போயிருக்கணும். அவங்க இன்னும் வாழ்ந்திருப்பார்கள். ஜோதிடத்திலேயே வாழ்ந்த பெரும் மனிதர்கள்லாம் இன்னும் அற்புதமான பரிகாரங்களை சொல்லி வாழ்ந்திருப்பார்கள். அது ஒரு உளவியல் சார்ந்த விஷயம். திருக்கணிதம் பெரிதா இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் பெரிதா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் ஓடிட்டு இருக்கு. இது அணியில் சுபத்துவ பாவத்துவம் ராஜநாடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அச்சய லக்கண பற்றி லக்கணமே பெயர்ந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 சாய நாடி சரத்தில் பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தில் பலன் இருக்கா இல்லையா என்று ஜோதிடர்களுக்குள்ளேயே சமீப காலங்களில் பெரும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, பெரும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது மக்களை குழப்பும் பெரும் வேலைகள். இந்த ஒரு பெரும் குழப்ப வேலைகள் நான் சொல்வது என்ன என்று கேட்டீர்கள் என்றால் நண்பர்களே, நம்முடைய சனிப்பயிற்சி பலன்கள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் என்றால் பார்த்து இருக்கிறதுலேயே பாசிட்டிவான பலனாக தான் நான் சொல்லியிருப்பேன். எல்லோருக்குமே பாசிட்டிவான பலன்களை தான் சொல்லியிருக்கேன். ஏனென்று கேட்டால் நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் நண்பர்களே. அதாவது குரு பார்வை இருந்து குரு நடத்தி வைத்த திருமணங்களோட குரு குழந்தை பேரை கொடுத்ததை விட கர்மாவை நடத்தக்கூடிய சனி பார்வைப்பட்டு சனியோட 7 சனி காலத்தில், எனக்கு தெரிஞ்சு 7 சனி காலத்தில் வீடு மாடி மேலே மாடி கட்டுவாங்க, குழந்தை மேலே குழந்தை கட்டணும், கல்யாணம் மேலே கல்யாணம், 2 குழந்தைக்கு 3 குழந்தை பெற்றவங்கலாம் 7 சனியில் தான் நடந்திருக்கு. ஆகவே 7 சனி நடக்கும் நண்பர்கள், அஷ்டமத்து சனி நடக்கும் நண்பர்கள். அஷ்டம சனி அதாவது ஒரு பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் ஒரு கடகராசி நண்பர் பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியில் அவருக்கு ஒரு எலெக்ஷனில் தோத்தார். ஆனால் உடனே அஷ்டமத்து சனி வேலை செய்யுது. அதில் என்ன பெரிய விஷயம்னா, தோத்தது பெரிய நல்லதாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி விவசாயத்தில் இறங்கி அவர் அந்த ஊர்லேயே பெரிய மிராசுதார் ஆகிட்டார். இன்றைக்கி வசதி வாய்ப்புகள், அதாவது பிரசிடென்ட் ஆயிருந்தால் கை காசை போட்டு தோற்று பெரிய அவதிப்பட்டிருப்பார். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஊரு ஃபுல்லாக சொத்தை வாங்கி பூர்வீகத்திலேருந்து வர சொத்துக்கள், அங்கேருந்து வர சொத்துக்கள், இங்கேருந்து வர சொத்துக்கள்லாம் மாமனார் வீட்டிலேருந்து வர சொத்துக்கள், பெரிய உதவியெல்லாம் கிடைச்சி ஒரு 10 கோடி ரூபாய் சொத்து வாங்கி அந்த ஊர்லேயே பெரிய மிராசுதார், பெரிய பேர் சொல்லும் அளவுக்கு விட்டார். ஆகவே ஒரு சிறு தோல்வி அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி பெருசாக நினைக்கிறாங்க ஒழிஞ்சு அதுக்கப்புறம் வர பலன்கள், அதாவது சனி சில சோதனைகளை கொடுப்பார் ஒழிஞ்சு பெரிய சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு பெரிய வில்லன் மாதிரி சனி என்னமோ தாய்லாண்டில் பூகம் வந்துருச்சுன்னா அதுக்கும் சனி தான் காரணம். உங்கள் வீட்டில் பைப்பில் தண்ணி வரலன்னா அதுக்கும் சனி தான் காரணம். வானத்தில் சுனிதா வில்லியம்ஸ் கீழே வந்துட்டாலும் அதுக்கு தான் சனி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எதை தொட்டாலும் மாமியார் உடைச்சா மண்கூடங்கிற மாதிரி சனியின் மேல் உள்ள குற்றச்சாட்டுகளை அள்ளி போடுவர்கள் தான் அதிகம். நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களே, உழைப்பவர்களும் நேர்மையாக இருப்பவர்களும் சனி அள்ளி கொடுப்பவர். ஆகவே பாசிட்டிவாக எடுத்துங்க நண்பர்களே. ஜோதிடம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு 5% 10%. எப்போ ஜோதிடம் பார்க்கணும், ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது, ஒரு வீடு கட்டும்போது, ஒரு வாழ்க்கை பார்க்கும்போது 24 மணி நேரம் பயிற்சிகள்லாம் பார்த்து கொண்டு இருந்தால், அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு உங்கள் ஒரு காமெடி கூட போடிக்கிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனைவி உங்கள் கூட இருக்கிறத விட சனி தான் கூட இருப்பார். அப்படி பார்த்தா 3 இடங்கள், 3, 11, 6ஆம் இடம், இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சனி இருக்கிறது. பாக்கி கிட்டத்தட்ட 22 வருஷம் ஒரு மனிதனுக்கு ஒரு ராசியில் கெடுதல் செஞ்சுட்டு இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய எலன் மாஸ்காக இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்பாக இருக்கட்டும், பில் கிளின்டனாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி உலகத்தில் பில் கேட்ஸ் ஆகட்டும், அம்பானி ஆகட்டும், இவங்கெல்லாம் வாழ்க்கையில் அவங்களெல்லாம் எந்த 7 சனி பாதிக்குது, எந்த அஷ்டமத்து சனி பாதிக்குது. ஆகவே நண்பர்களை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜோதகத்தை தூக்கி ஒதுக்கி வையுங்கள், பயிற்சிகளை தூக்கி ஒதுக்கி வையுங்கள், பரிகாரங்களை தூக்கி ஒதுக்கி வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை கையில் எடுங்கள். நான் புரட்சி பேசுகின்றேன், இல்லை உங்களுடைய மனநிலை பேசுகின்றேன். உங்களுடைய ஆழ் மனதில் நான் ஏற்கனவே ஜோன் ஆஃப் ஆர்க்கோடைய அற்புதமான ஆழ்மன சக்தியை பற்றி பேசுகின்றேன். ஆழ் மனதில் அற்புதமான விஷயங்களை விதையுங்கள். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும். சனி அனைவருக்கும் கொடுப்பவனே, சனி மிகப்பெரும் நல்லவனே, சனியை போன்று கொடுப்பவர் உலகத்தில் யாரும் இல்லை. சனி பகவானை அற்புதமாக வழிபடுவதற்கு நான் யுனிவர்சல் ப்ரேயராக உலகத்துக்கே சிறப்பான ஒரு பரிகாரமாக ஜோதிலிங்க பரிகாரங்களை தொடர்ந்து சொல்லிட்டு, தமிழ்நாட்டில் யாருமே ஜோதிலிங்க பரிகாரம் என்பதை சொல்லவில்லை. ஜோதிலிங்க யாத்திரையை மேற்கொள்ளுங்கள். சனியோடைய யோகங்களை அள்ளுங்கள்.
சனி பகவானுடைய பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் எடுங்க. நம்முடைய வீடியோ எல்லா ராசிகளுக்கும் அற்புதமாக பலன்களை போட்டுக்கின்றேன். அதை எடுத்துக்கொண்டு அடுத்த 2 ஆண்டுகள் பயணியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அருள் வளம், பொருள் வளம், அற்புத வளம், குழந்தை செல்வம், திருமண பொருத்தம் அனைத்தும் நடந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா கடாட்சம் பெற்று வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.